ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ராம சரஸ்வதி கிச்சன். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய சரஸ்வதி பூஜை செலிப்ரேஷனை தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் நான் எப்படி சரஸ்வதி பூஜை செலிப்ரேட் பண்ணேன், என்னென்ன பிரசாதம்லாம் பண்ணேன் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஷேர் பண்ண போகிறேன். நான் வந்து சரஸ்வதி பூஜை முன்னந்தாலே வீடு எல்லாத்தையுமே தொடச்சாச்சு. டோரு, விண்டோ எல்லாமே நான் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன். அன்றைக்கி லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா நான் வந்து வறுத்து அரைச்ச சாம்பார் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் உங்களுக்கு சாம்பார் இருக்கும். இதோட தனி ரெசிபி வந்து நான் ஒரு தனி ரெசிபியாகவே நான் போடுறேன். இந்த சாம்பாருக்கு நான் யூஸ் பண்ண வெஜிடபிள்ஸ் பார்த்திங்கன்னா முருங்கைக்காவும், கேரட்டு, கொஞ்சோண்டு கத்திரிக்காய் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இது கூட தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம அரைச்சிருக்கிற பேஸ்ட்டையும் சேர்த்துக்கலாம். இதில் உப்பும் மஞ்சள் தூளும் சேர்த்துக்கோங்க. ஏன்னா பருப்பு வேக வைக்கும் போது கொஞ்சோண்டு மஞ்சள் தூள் சேர்த்துருக்கேன். அதனால் வந்து அளவாக தான் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டேன். இது நல்லா கொதிக்கட்டும். நம்ம கொதித்த பிறகு நம்ம ஏற்கனவே வேக வச்சுருக்கிற துவரம் பருப்பை சேர்த்துக்கலாம். துவரம் பருப்பு நீங்கள் வேக வைக்கும் போது கொஞ்சோண்டு சின்ன வெங்காயம், பூண்டு, மஞ்சள் தூள், மிளகாய் வத்தல் இதெல்லாம் சேர்த்து வேக வச்சுக்கோங்க. 2 தக்காளி இதையும் சேர்த்து நல்லா வேக வச்சுக்கோங்க. நீங்கள் புளி தண்ணி ஊற்றுவீங்கன்னா இந்த சாம்பாரில் இந்த ஸ்டேஜில் நீங்கள் புளி கரைச்சி ஊற்றிக்கலாம். இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா அப்படியே உங்களுக்கு ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல வாசனையாக இருக்கும். ஏன்னா நம்ம வறுத்து அரைச்சி செஞ்சதுனால சாம்பாரோட டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கடைசியாக நம்ம தாளித்து கொட்டிக்கலாம். ஒரு டேஸ்டான ஒரு சாம்பார். இது ஒரு தனி ரெசிபியாக வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். இந்த சாம்பார் சாதம்லாம் நம்ம சாப்பிட்டுட்டு நான் வந்து திரும்ப ஒரு தடவை நம்ம வீடை க்ளீன் பண்ணிவிட்டு கோலம் போட்டிருக்கேன். கோலம் வந்து ரொம்ப சிம்பிளான கோலம் தான் போட்டேன். ஸோ ரொம்பவே சிம்பிளான கோலம் போட்டாச்சு. போட்டுட்டு இந்த டோருக்கெல்லாம் வந்து நம்ம இந்த ஓம் இந்த மாதிரியெல்லாம் வந்து எழுதிக்கலாம். ஏன்னா வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை தான் இந்த மாதிரி டோரெல்லாம் க்ளீன் பண்ணி அதுக்கு வந்து நல்லா மஞ்சள் குங்குமம் வச்சிட்டோம்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த கம்ப்யூட்டர், டிவி, மிக்சி, கிரைண்டர் இதுக்கெல்லாம் நம்ம வந்து பொட்டு வைப்போம். ஸோ அதெல்லாம் நம்ம வச்சுட்டு பார்த்திங்கன்னா இப்போ பிரசாதம் ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பிரசாதம் வந்து நான் வந்து ரவா கேசரி செய்கிறேன். இதில் வந்து ரொம்பவே சிம்பிளாக செஞ்சிடலாம். இதுக்கு ஒரு தவாவில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இந்த நெய்யில் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற முந்திரி பருப்பும் பிஸ்தா பருப்பும் சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து கிஸ்மிஸ் சேர்த்துக்கலாம், பாதாம் பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நல்லா ஃப்ரை ஆகட்டும். ஃப்ரை ஆன அப்புறம் ஒரு தட்டில் வந்து மாற்றி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ இதிலையே ஒரு 4 ஏலக்காவை நல்லா பொடி பண்ணி அந்த நெய்யில் சேர்த்துக்கலாம். இதில் அரை கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக நான் வந்து ரவை எடுத்திருக்கேன். அரை கப்பு ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவை அந்த அளவுக்கு வந்து எடுத்துக்கிட்டேன். இந்த ரவையை ஒரு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வந்து அந்த நெய்யிலே நல்லா வறுத்துக்கோங்க. அப்போனா தான் உங்களுக்கு அந்த ரவை ஹல்வா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் நல்லா கொதிக்கிற தண்ணியை வந்து ஊற்றணும். நல்லா கொதிக்கிற தண்ணியை, பாயில் ஆகிட்டுருக்கிற தண்ணியை ஊற்றினா தான் உங்களுக்கு ரவா கேசரி ரொம்ப சாஃப்டாக வரும். நம்ம கைவிடாமல் மிக்ஸ் பண்ணும்போது அந்த ரவை வந்து கட்டி சேராமல் நல்லா உங்களுக்கு ஸ்மூத்தாக வந்துடும். ஸோ இந்த அளவுக்கு நல்லா ரவை வெந்துடணும். ரவை வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் கூட ஹாட் வாட்டர் சேர்த்துக்கோங்க. ரவை வெந்த பிறகு தான் நீங்கள் வந்து சர்க்கரை சேர்க்கணும். ரவை வேகாததுக்கு முன்னாடியே நீங்கள் சர்க்கரை சேர்த்துட்டிங்கன்னா அந்த கேசரி வந்து ரொம்ப கல் மாதிரி ஆகிடும், உங்களுக்கு சாஃப்டாக வராது. ஸோ பார்த்திங்கன்னா ரவை நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து சர்க்கரை சேர்த்துக்கிறேன். நான் வந்து அரை கப்பு சர்க்கரை கூட 2 டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கிட்டேன். அந்த சுகர் வந்து கரெக்டாக இருந்தது. அரை கப்பு ரவைக்கு அரை கப்பு சர்க்கரை, இல்லைன்னா அரை கப்புக்கு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டில் வந்து கேசரி ரெடி ஆகிடும். சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருங்க, இல்லைனா வந்து இந்த மாதிரி கட்டி சேர்ந்துடும். நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த கட்டியெல்லாம் உங்களுக்கு கரைஞ்சி நல்லா ஸ்மூத் பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இப்போ இந்த இதில் வந்து நம்ம வறுத்து வச்சுருக்கிற அந்த முந்திரி பருப்பை சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கிட்டிங்கன்னா ஒரு சூப்பரான ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு.
ரொம்பவே சிம்பிள் அண்ட் ஈஸியாக செய்யலாம். நான் எந்த ஒரு ஃபுட் கலரும் நான் சேர்க்கல. நான் சிம்பிளாக ஒயிட்டாக இருக்கட்டுமே விட்டுட்டேன். உங்களுக்கு வேணும்னா ஃபுட் கலர் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கடைசியாக ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. இதை அப்படியே வந்து ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் சாமிக்கு. நான் இதை எதுவுமே டேஸ்ட் பண்ணலை. ஏன்னா வந்து சாமிக்குன்னு செய்யும்போது நீங்கள் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணக்கூடாது. ஸோ நான் வந்து எதுவுமே டேஸ்ட் பண்ணாமல் தான் எடுத்து வச்சுக்கிறேன். சிம்பிளான பிரசாதம் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெள்ளை கார சுண்டல் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏற்கனவே நான் வெள்ளை சுண்டல் வந்து காலையில் ஊற போட்டது. அதை நான் ஈவினிங் வந்து நல்ல விசில் விட்டு நிறைய விசில் விட்டு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்போனா தான் உங்களுக்கு சுண்டல் வந்து ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து நல்லா வெடிக்கணும். வெடித்தாதான் உங்களுக்கு அந்த சுண்டலோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். வெடித்த பிறகு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. பெருங்காயம் கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கோங்க. அப்புறம் நம்ம வேக வச்சுருக்கிற சுண்டல் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா துருவின தேங்காய் வந்து ஒரு கைப்பிடி அளவு நான் எடுத்து சேர்த்துக்கிறேன். இதுக்கு வந்து காரத்துக்கு நீங்கள் வந்து மிளகாய் வத்தல் போடாமல் மிளகாய் பொடி சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதையும் நான் டேஸ்ட் பண்ணலை. டேஸ்ட் பண்ணாமல் தான் நம்ம சாமிக்கு வைக்கணும். ஸோ ஒரு குத்து மதிப்பாக தான் நான் வந்து காரம் உப்பு எல்லாமே அப்படி தான் சேர்த்துருக்கேன். இனிப்பும் அந்த மாதிரி தான் சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ நல்ல சூப்பராக ஒரு சுண்டல் ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம். ஸோ ரொம்பவே ஈஸியான பிரசாதம் வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். கொஞ்சம் ஆப்பிள், அப்புறம் வந்து பொரி எடுத்து வச்சுருக்கேன், சுண்டல், அப்புறம் பார்த்திங்கன்னா ரவா கேசரி, இதெல்லாம் நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம். ஸோ என்னோடய கோலமும் நான் வந்து ஈவினிங்கே போட்டுட்டேன். ரொம்பவே சிம்பிளான கோலம் தான். எனக்கு வந்து அவ்வளோவா கோலம் வந்து போட தெரியாது. ஸோ அதனால் ரொம்பவே சிம்பிளான கோலம். பூஜையெல்லாம் முடிச்சுட்டு நான் வந்து ஸ்லோகம் படித்தேன். நான் எந்த ஸ்லோகம் படித்தேன்னா லலிதா சகஸ்ரநாமம். இது வந்து ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கும். உங்கள் வீட்டில் ஒரு நல்ல அமைதி, நல்ல சந்தோஷத்தை கொடுக்கும்னு என்னோடய ஃப்ரெண்டு வந்து ஒருத்தவங்க சொன்னாங்க. அதே மாதிரி இந்த ஆத்ம ஞான மையம் யூடியூப் சேனல் ஒன்று இருக்குது. எத்தனை பேர் பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியல. அவங்க வந்து இந்த தேசமங்கையர்கரசி அவங்களோட ஸ்பீச் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே அவங்களோட ஸ்பீச் ரொம்ப பிடிக்கும். அவங்க ஸ்பீச் பண்ணாங்களே நான் வந்து உட்காந்து கேட்க ஆரம்பிச்சிடுவேன். அவங்க சேனல்லே அவங்க அதை சொல்லியிருக்காங்க. லலிதா சகஸ்ரநாமம் படிச்சிங்கன்னா வீட்டில் வந்து நல்ல சந்தோஷம், நன்மைகள் வந்து நடக்கும். நான் வந்து போன வருஷம் படித்தேன். ஸோ இந்த வருஷமும் நான் வந்து சரஸ்வதி பூஜை அன்னைக்கு அந்த ஸ்லோகம் படித்தேன். ஸ்லோகம் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக தமிழில் இருக்காது. கொஞ்சம் அந்த வடமொழியில் தான் இருக்கும். அதை நீங்கள் படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இருந்தாலும் நீங்கள் கஷ்டப்பட்டு அதை படித்து முடிச்சிடுங்க. உங்கள் மனசுக்கு ஒரு நல்ல ஒரு நிம்மதியாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் சூப்பராக வீடியோவில் சந்திக்கலாம்.